வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை எங்கே போடுவோம்? ஸ்டேட்டஸில் போட்டு ஊருக்கே நெஞ்சிருவோம். ஏதோ ஒரு விதத்தில் நான் கரெக்டு, அவரு சரியில்லை, அவ கரெக்டு, நான் சரியில்லை, நான் சரியில்லை, அவ கரெக்டு, எல்லாம் அப்படி போட்டு ஊருக்கே காட்டிடுவோம். இப்போ என்ன நடக்கும்? ஊருக்கே தெரிஞ்சு அடேங்கப்பா இப்படியா விஷயம், நீ அப்படியாமல அப்படின்னு சொல்லி ஊரில் ஒருத்தர் எப்படி இவனு தெரியும்? அதான் சோசியல் மீடியாவில் போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்களே அப்படின்னு. பரவாயில்லையே அப்பா, இவன் வீட்டில் வந்து என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன்? இவன் வீட்டில் வந்து வெளுத்து வாங்குவார், வாங்க மாட்டேன். அன்பு பெருகுமா கம்பு பெருகுமா? கம்பு பெருகும். அப்புறம் இடுப்பு ஒடிஞ்சு எலும்பு ஒடிஞ்சு விழா போச்சுன்னு சொல்லி வந்து ஜோமனை கிடக்குமா தெரியும் என்ன நடந்துச்சு. நான் அவர் பண்ண குற்றத்தை அப்படியே ஊருக்கே சொன்னேன், அவ்வளோதாங்க. புரிஞ்சு அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குமா? இதே போல் அந்த கேஸ் கொடுக்குற ஒரு கேசஸ் இருக்கு, ரொம்ப டேஞ்சர். நான் நிறைய பேர்ட்ட சொல்ல அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் சேர்ந்து வாழ்றதா இருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷனை போவாத, உனக்குள்ளேயே பேசி முடிச்சிரு. நீ சேர்ந்து வாழ விரும்பலை, நீ போ போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா மேலும் மேலும் அவளுக்கு உன் மேலே விருப்பம், உனக்கு அவன் மேலே. என்னைக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வருதோ அப்பொழுதெல்லாம் நீ கேஸ் கொடுத்தா அவளுக்கு ஞாபகம் வரும். நீ என்னதான் இருந்தாலும் என்ன கேஸ் கொடுத்தவ தானே. அன்பு பெருகுமா? பாயாசம் பெருகுமா? லவ் பெருகுமா? என்ன பெருகும்? பிரச்சனை தான் பெருகும். அப்போ முடிஞ்சாலும் எவ்வளோ மூடி மறைக்க பாரு. எனக்கு குற்றத்தை தெரிந்தும், என்னுடைய சூழ்நிலையை தெரிந்தும், என் பிரச்சனையை தெரிந்தும் என் ஆண்டவர் என்னை அழைத்து பரிசுத்தவான் சொல்லி மற்றவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவன் சூப்பர் மேன், இவன் நல்ல மனுஷன் சொல்லி உங்களுக்கு எனக்கு காட்டின அவர் மேல பாசம் வருமா? என்னை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறவங்க மேல பாசம் வருமா? சொல்லுங்க, யார் மேல பாசம் வரும்? அப்ப நான் செய்ய வேண்டியது என்னது? கடைசி வரைக்கும் ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவனப்பான்னு சொல்லி உணர்ந்து கொண்டே இருக்கிறது. உணர்ந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் பிரச்சனை இறங்கணும்னா நான் தகுதி இல்லாதவங்க, என் ஜெபம் கேட்கப்பட்ட ரிப்ளை வரணும்னா நான் தகுதி இல்லாதவனப்பா. நான் என்னை மண் என்று நினைவு கூறுகிறேன், நான் யோகியன் கிடையாது. பவுல் சொல்ல பாவியிலும் பிரதான பாவி அப்படின்னா பாவிகளுக்கெல்லாம் தலைமையா இருக்கக்கூடிய பாவி தான் நான் சொல்லி அவர் தன்னை ஒத்துக்கொள்கிறார். இவன் உயர்த்தப்படுவானா? அவன் பாவி, அவன் பாவி, அவள் பாவின்னு சொல்றவங்க உயர்த்தப்படுவானா? பாவத்தை கண்டித்து உணர்த்துவதுங்கிறது வேறு, என்னுடைய பாவத்தை கிண்டி கிளறி ஊருக்கே காட்டுவது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம்.